ஹலோ everyone, I'm நவீன். வெல்கம் டு நானாஜிப். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, மெய்யழகன் அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம டீசர் வந்துட்டு ரியாக்ட் பண்ணியிருந்தோம். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஸோ நம்ம அரவிந்த் சுவாமி சார் அண்ட் வந்துட்டு கார்த்தி ஒரு ரிலேஷன் கேரக்டர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மெய்யழகன் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கார்த்தியோட கேரக்டர் லிட்டரலி அப்படி தாங்க இருக்கும். ஒரு மாதிரி எப்படி சொல்லுது, யதார்த்தமாகவும் என்னோட ரியாலிட்டியே நம்ம எப்படி இருக்கும், ஒரு மனசை ஓப்பனாக பேசிக்கிட்டு போய் சொல்லாமல் நடிக்காம அந்த மாதிரியும் என்னோட கேரக்டர் லிட்டரலி ஃபன்னாக கொண்டு வரோம், சரிங்களா? ஃபன்னாக இருக்கும் கேரக்டரு. ஸோ நம்ம ட்ரெயிலர் என்ன எக்ஸ்ட்ரா காமிச்சிருக்காங்க, நம்ம அதை பார்த்துருவோம், சரிங்களா? ஓகே, எஸ், வித் கவுண்ட் டவுன் 3, 2, 1 கோ. அந்த ஊருக்கு போறதுக்கு பயப்படுறியாரோ? உனக்கு அந்த ஊரு வீடு இதெல்லாம் எவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அங்க போனா எமோஷனல் மனசு அப்படியே இருக்காருங்க, செம்மையாங்க. அதான் இங்க பாருங்களேன், சிலப்பாங்க ரோஸ்ட் பொருளங்க உசிலி ஆமா அடை, அதுக்கு தொட்டுக்க பூண்டு பொடி, இது என்னன்னு தெரியலையே. டேய் வேற எல்லாம் இருக்குன்னு சொல்லுங்கடா, அப்பதான் சாப்பிட முடியும். யாரோ நினைக்கிறாங்க. அக்கா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்க வீட்டுக்கார கல்யாணம் பண்ணதுல ஃபுல்லா பாத்துக்கிட்டேன். உடைச்சு மாவு கட்டு போட்டு விட்டுற ஓல்ட் மேன். ஏன் கை உடைச்சு மாவு கட்டு போடுவியா? உங்க கல்யாணத்துல என்ன முன்ன நான் சொல்றேன். அக்கா புருஷன், ஓகேவா? அக்கா ஹஸ்பண்ட். நம்ம இசைஞானி பாட்டு அடிக்கிறாங்களா? எல்லாம் ஆயிரம் கொஞ்சம். அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். யார் ஃபர்ஸ்ட் கிஸ் வராங்கன்னு பாப்போமா? இது வந்து போற இந்த ஒரு நாளை இந்த வருஷம் பூரா வரவங்க போறவங்க எல்லார்கிட்டயும் பேசி தீத்துடுவார். அதான் செருப்பு மாத்தி போட்டுதான் புசு புசுன்னு இட் இஸ் தி வெரி சாஃப்ட். ராகத்தில் நான் நிற்க ஆனந்தம் தான் இந்த மான். நல்லா டான்ஸ் கூட ஆடுவேன் தான். நானும் நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடுவேன். ஆனந்தம் ஸ்டெப்லாம் சூப்பரா ஆடுவேன். மைக்கேல் ஜாக்சன். ஏய் ஏய் ஆர் யூ ஹாப்பி? வெரி ஹாப்பி. நீ ஹாப்பி? டபுள் ஹாப்பி தான். உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? பொய்யாகி தோற்று போகின்றேன் மெய்யா. நம்ம உலகநாயகன் வாய்ஸ். சார் ஹோல்ட் ஆன். ஈடின்றி வாழும் பேரன்பே என்று ஒரு நிமிஷம் தான். யாரோ இவன், யாரோ சொந்தம், யார்தான் இவனோ எதிர்பாராமலையினும் தாய்ப்பாசம் இவன் யாரோ. எல்லாம் இறந்த காலமாத்தா, கடந்த காலம், நாம கடந்து வந்த காலம், பொற்காலம், குளோரியஸ் பாஸ்ட். அடி போடு, கடைசியில ஜல்லிக்கட்டா? ஓகே ஓகே, 27 செப்டம்பர் வருது. ஐ திங்க் நம்ம தேவாரா பார்ட் 1 படத்தோட கிளாஷ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பட் அந்த படம் லிட்டரலி R-rated. ஸோ இந்த படம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு எமோஷ்னல் ட்ராமா அப்படி தான் இருக்குது. ஸோ இடையில வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் ஆடியோ லான்ச்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. எஸ், ஆடியோ லான்ச்னு நினைக்கிறேங்க, சரியா? இப்போ நம்ம சூர்யா அவர் தான் ப்ரொடியூசர், 2D என்டர்டைன்மெண்ட் இந்த படத்தை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் மெய்யழகன் டீம் வந்துட்டு ஸ்பீச் பண்ணி கொடுத்துருந்தாங்க, அதை பார்த்துருந்தேன். சொல்லியிருந்தாங்க கார்த்தி. ஸோ எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்துடாதீங்க, எதிர்பார்த்து வந்துடுறாங்க. சண்டை, லவ், ரொமான்ஸு, அதாவது ரத்தம், அந்த மாதிரி அந்த ஜோனுங்கெலாம் போகாமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு எப்படி சொல்றது, ஒரு எமோஷனல் ட்ராமாங்க இது. இந்த படம் பார்க்கறதுக்கு எனக்கு யதார்த்தமாக இருக்குது. இப்போ ரியல் லைஃப்ல ஒருத்தன் ஒரு எதுவுமே தெரியாம ஒரு இன்னசென்டா இருக்கும் போது எப்படி பொய்யே பேசாம இருந்தா, நடிக்காம இருக்கிறவன் ஒருத்தன் எப்படி இருப்பான், எப்படி ஓப்பனா இருப்பான், அந்த மாதிரி தாங்க இருக்கு. ஸோ அப்படிதாங்க இருக்கு. ஸோ நல்ல ஒரு கேரக்டர். கண்டிப்பா படம் எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். ஆனா எனக்கு தெரிஞ்சு யார்ட்டையும் ரீச் ஆகாதுங்க. ஏன்னா இந்த மாதிரி நல்ல படத்தெல்லாம் யாருங்க நம்ம போய் சப்போர்ட் பண்ணிக்கிருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். ஹிட் எடுத்துருக்கோமா? ஸோ இந்த மாதிரி படம்லாம் நிறைய பேர் போய் பார்க்கணும். ஃபேமிலி எல்லாம் போய் பார்க்கணும். இதுல ஒரு ஸ்டாரி, ஒரு சோல் இருக்குங்க, சரிங்களா? ஒரு அமைதியானது, எமோஷனல் பத்தி எலிவேட் பண்ணலாம்.
சரிங்களா, பாசத்தை பற்றி காட்டுவாங்க, ஒரு ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு காட்டுவாங்க. அதாவது ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்குள்ளே எவ்வளோ ஒத்துமை, அந்த அந்த ஃபேமிலி லவ் அவங்க வந்துட்டு அதில் அந்த கதையை சொல்லியிருப்பாங்க நம்புறேன். ஸோ அப்படி தான் இருக்குது. ஃபன்னாகவும் இருக்கும், எமோஷனல் ட்ராமாவும் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை வந்துட்டு தேட்டரில் போய் பார்த்தே ஆகணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. ஸோ வாய்ப்பு கிடச்சா நான் போயிட்டு கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்துட்டு ரிவ்யூ வந்துட்டு இதை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ ஸ்டே டியூன் guys. ஸோ இந்த ட்ரெய்லரோட ஒரிஜினல் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் லைக் சப்போர்ட் இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்காத தாராளமாக டிஸ்லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் தாட்ஸ் எல்லாத்தையும் நான் படிக்கிறேன். அண்ட் வந்துட்டு இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்களா? ஸோ see you next video. Until then, signing off you. I'm Naveen. Take care. Bye.